அமைதியின் அடையாளமான ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கின்றார். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:1-7 வரை உள்ள திருமறை பகுதியில் தூய பவுல் விசுவாசிகளின் அடையாளமான நம்பிக்கையில் நிலைத்திருப்பதை குறித்து தீமோத்தேயுவுக்கு எடுத்துரைக்கிறார். திருப்பணியில் இருக்க வேண்டிய மன உறுதியையும் அதை தருபவர் தூய ஆவியர் என்ற புரிதலையும் நினைப்பூட்டுகிறார். பவுல் தனது வாழ்வை எடுத்துக்காட்டாக கொண்டு பல அறிவுரைகளை கூறுகின்றார். இவ் அறிவுரைகளில் மிகவும் முக்கியமானதாக 2 தீமோத்தேயு 1:7 தூய ஆவியரால் அருளப்படும் நற்பண்புகளை பட்டியலிட்டு குறிப்பிடுகின்றார். விசுவாசிகள் அனைவரும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நிற்கவும், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி கிறிஸ்துவுக்காக நல்ல போராட்டத்தை போராடவும் கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து இவ்வுலகில் நம்மை அடையாளமாக வைத்துள்ளார். இறுதி வரை கிறிஸ்துவுக்காய் சான்று பகிரவும், அவரது போதனைகளை ஏற்றுக்கொள்ளவும், போதகர், நற்செய்தியாளர், விசுவாசிகள் என்னும் முறையில் நம் கடமைகளை செவ்வென செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். துன்பங்கள் நடுவிலும் எதிர்ப்புகள் நடுவிலும் முன்மாதிரியாய் அமைதி வாழ்வை வாழ்ந்து காட்டுவதே நமக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கும் சவால். இதை எதிர்கொள்ள தூய ஆவியரே நமக்கு பலம் தருகின்றார். அதே சமயம் நாம் தூய ஆவியரால் பெற்றுக்கொண்ட அமைதியின் அடையாளத்தை நம்முடைய தூய சிந்தனைகள், தற்பெருமை, சுயநலம், தேவையற்ற வீண் வாதங்கள் போன்றவற்றால் இழந்து வருகின்றோம். அமைதியான வாழ்வை விரும்பும் நாமே அதற்கு இடையூறாக இருக்கின்றோம். இத்தகைய தன்மைகளை விடுத்து உண்மை விசுவாசத்தை கிறிஸ்துவில் வெளிப்படுத்துவோம். அவரின் அடையாளங்களாய் மாறுவோம். அமைதி வாழ்வை பிறருக்கு பகிர்வோம். ஜெபம். அன்பின் கடவுளே, எமது வாழ்வில் எப்போதும் அமைதி நிலைத்திருக்கவும் அதற்கு சான்றாகி வாழவும் துணை செய்யும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்.